ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா, இதுதான் பழுவக்காய். இந்த பழுவக்காயில் ரெண்டு விதமாக கொடி இருக்கும். ஒன்று காய் பழுவை, இன்னொன்று வந்து பூ பழுவை. இந்த காய் பழுவை கொடியில் மட்டும்தான் காய் காய்க்கும். இந்த மேலே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதில் வந்து பூ மட்டும்தான் நிறைய பூக்கும். இந்த பாருங்க, நல்லா மொட்டு மொட்டாக இருக்கா, இது ஃபுல்லாகவே பூ. இது வந்து பூ பழுவை. இது ரெண்டு ஒரே இடத்துல இருந்தால் தான் காய் வந்து நிறைய கிடைக்கும். இது பாருங்கள், நல்ல பிஞ்சு நிறைய போட்டிருக்கு. நம்ம வந்து இன்றைக்கி அம்மா ஊரில் நல்ல மழை, அதனால தான் பழுவக்காய் தேடி சும்மா காட்டுக்குள்ளே போனோம். நிறைய பழுவக்காய் கிடச்சிது. இந்த பழுவக்காயெல்லாம் பறித்து கொண்டு போய் நம்ம வீட்டில் இன்றைக்கி பழுவக்காய் பொரியல் பண்ணிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இயற்கையாக கிடைக்கக்கூடிய பழுவக்காய் வச்சு பொரியல் பண்ணிடலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி 1/4 கிலோ பழுவக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையே தாளித்து விடுறதுக்காக சின்ன வெங்காயம் 10, 2 தக்காளி, 1 பச்சை மிளகாயை 4ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லெண்ணெய், கொஞ்சமாக கடுகு, கறிவேப்பிலை 2 கொத்து எடுத்துருக்கேன். வாங்க இப்படி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போது பாத்திரம் காஞ்சிச்சு. நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்தா கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போது கருவேப்பிலை சேர்த்துடலாம். அப்புறமா நாம் வெட்டி வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம வெட்டி வச்ச பச்சை மிளகாய் உள்ள சேர்த்துடலாம். பச்சை மிளகா 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அப்போ தான் அதோட வாசனை இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம வெட்டி வச்ச தக்காளியை உள்ள சேர்த்துடலாம். தக்காளியும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா எண்ணெயிலே சுண்டி வதங்கிடுச்சு. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சிடுச்சு. நம்ம பழுவக்காயும் இந்த எண்ணெயிலே தான் வதக்கணும். இதில் தண்ணி சேர்க்க போகிறதில்ல. வாங்க இப்போ பழுவக்காய் சேர்த்துடலாம். நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். காய் அரை வேக்காடு வந்ததுக்கப்புறமா நாம் உப்பு சேர்த்துடலாம். காய் வந்து நல்லா அரை வேக்காடு வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்க்காதனால கல் உப்பு போட்டோம்னா கரையாது. அதனால தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நம்ம பழுவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Thank you for watching.